அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பல அற்புதமான திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்ததாகவும் அதை திமுக ஆட்சிக்கு வந்ததும் வேண்டுமென்றே நிறுத்திவிட்டதாகவும் கடலூரில் நடந்த பிரச்சாரத்தின் போது குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இதுல என்ன பாவம் செஞ்சாங்க? ஏழைகள், கிராமத்திலே வாழுகின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கறவை மாடு கொடுத்தோம், விலையில ஆடு கொடுத்தோம், நான் வந்து கோழி கொடுத்தோம். அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கறவை மாடுகள் கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். நீ எதை நிறுத்தினியோ அதெல்லாம் நான் கொடுப்போம். அதிமுக ஆட்சியில மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடருவோம். தாலிக்கு தங்கம், அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது? இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம், ஒரு பவுன் கொடுத்தோம். கொடுத்தங்களா இல்லையே? சொல்லுமா. இப்ப நிறுத்திட்டாரு. இது நியாயமா? ஏழைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நீங்க பேசுங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க? மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்வி நிறுவனங்கள் துவங்குவது தொடர்பான தனது கருத்தை தற்போது மாற்றி பேசியிருப்பது உணர்வு பூர்வமானதல்ல, அழுத்தம் காரணமாகவே அவர் தனது கருத்தை மாற்றி கூறியிருக்கிறார் என்று கருத்தை பதிவு செய்துள்ளார் திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி. கோபாலு இப்ப நடிக்காம கோபாலுவாங்க, அது மாதிரிதான் நீ பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்க தான், அது குறிப்பா கோவை நண்பர்கள் அதுக்கு சாட்சி. அந்த பேச்சு பேசுகிற போது எவ்வளவு வன்மத்தோடு நான்லாம் பேசினா சதியும்பாங்க. ஒரு தமிழ்நாடு அரசியலை தெரிந்தவர்கள் சுய புத்தியோடு இருக்கிற எந்த அரசியல் தலைவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைங்க நான் இப்படி சொல்ல வரலைங்கன்னு அந்த வார்த்தையோட வரல, திமுறின் உச்சத்தில் நின்று ஏனுங்கிறத தொனியோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை அறநிலைத்துறையை, குறிப்பாக கடந்த காலத்துடைய தலைவர்களை, செல்வி ஜெயலலிதா அவர்களை, மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை, முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை, தந்தை பெரியார் அவர்களை, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை, பக்தச்சலத்தை எல்லாம் கொச்சைப்படுத்தி தொடர்ச்சியாக RSS என்கிற அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அமைப்பு இங்கு அறநிலை சட்டம் கூடாதுங்கிறது. அறநிலை சட்டம் வந்தால் அனைத்து சாதியும் அர்ச்சகர்கள் நிலை வருகிறது. அறநிலை சட்டம் வந்தால் எல்லாரும் கோயிலுக்கு போலாம் நிலை வருகிறது. அறநிலை சட்டங்கள் இந்த தொடர்ச்சியாக இருந்தால் அந்த நிலத்தில் வருகிற கல்டிவேட் ஆகிற பணங்கள், உற்பத்தி ஆகிற பொருள், கல்டிவேட் ஆகிற உற்பத்தி பொருட்கள் பணங்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அது ஒரு சாதி இங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த அறநிலை சட்டங்களை கேள்வி அமைப்பாக VHP RSS இருக்கிறது. அந்த கருத்தை வலுப்படுத்தி தான் அவர் பேசினார். பல பேர் பேசிய பின்பு நான் அப்படி சொல்லுங்கிறது அது உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட, உளப்பூர்வமாக மாற்றி பேசியதல்ல, அடி வாங்கிட்டு பின்னாடி பேசுறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு வன்கொடுமை தாக்குதலை மோடி அரசு நடத்தி கொண்டே இருக்கிறது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? நீங்க 3வது முறையாக சமஸ்கிருதத்தை படியுங்கள் 1500 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்த சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு வெறும் 117 ரூபாயை கிள்ளி கொடுத்தது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? இங்கு தமிழருடைய தொன்மம் கொடுத்து ஆய்வு செய்வதற்கு கீழடியை ஆய்வை அங்கீகரிங்கள் என்று ராம்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த அமர்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் கேட்டபோது அவரை மாற்றிவிட்டு ஸ்ரீராம் என்று ஏற்கனவே கீழடி ஆய்வை கொச்சைப்படுத்திய, அதில் ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன ஒரு ஆரிய சிந்தனையோடு இருக்கிற ஒரு ஆய்வாளரை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்குது. இது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? சமக்கரா சிக்ஷம் என்ற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வர வேண்டிய பணம் நீங்க நமக்கு வரல, நமக்கும் கேரளாவுக்கு வரல. காரணம் நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலைங்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, ஐயா முதலாளி மோடி ஐயா, நாங்கள் உங்க கூட்டணி வந்துட்டோம், இதை கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டாரா? இதுவரை கேட்கல. மலைவாழ் வாழ்கிற பல பட்டியல் பழங்குடி மக்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டிய, பாதுகாப்பாக சென்றுவதற்கு வாகன ஏற்பாடு கொடுக்க நிதியை கொடுக்கல. ஆதிராவிட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல. மௌலானா ஆசாத் தலைமையில் அந்த தலைவரின் பெயரில் கொடுக்கப்படுகிற மதச்சிறுபான்மை மக்கள் கொடுக்கிற கல்வி நிதியை கொடுக்கல. இங்கு கொடுக்கப்படுகிற அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல. மூலூர் ராமாபுரம் அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஒன்றிய அரசு எய்டை கொடுக்கல.
கல்விக்கென்று எந்த நிதியும் கொடுக்கல, மோடி கொடுக்கல. ஒரு நாள் கூட ஐயா மோடி ஐயா தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு இடைநிற்றெல்லாம் தடுத்துட்டோம், திராவிட இயக்கங்கள் சேர்ந்து தான் நாங்க 50 விழுக்காட்டுக்கு மேல இந்த ஜிஆர்ல முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா? ஒரு கடிதம், ஒரு பேச்சுவார்த்தை, கூட்டணி என்பது சரி வேறு தேர்தல். ஆனால் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதற்கு மாறாக அடுத்து கூட்டணி சேர்ந்த ஒரு வாரத்தில் பயணத்தை தொடங்கிட்டு தன் பங்காளிகளாக நயனா நாகேந்திரனை, அண்ணன் எல்முருகனை கூட வச்சுட்டு, அக்கா வானே ஸ்ரீவாசனை கூட வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அறநிலைத்துறைகளில் கல்வி வழங்குவது சதிங்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகத்தையும், மோடி அவர்களுக்கு இவர் வக்காலத்து வாங்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முற்போக்கு சிந்தனையை, கடந்த காலத்தில் திராவிட இயக்கங்களின் தியாகத்தால் உருவான கல்வியை அழிக்க பார்க்கிறார். யாருக்கு ஏவல் வேலை பார்க்க பார்க்கிறார்? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மோடிக்கு ஏவல் வேலை பார்க்கிறார். மோடி எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களின் கல்வியை சிதைக்கிற கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களுடைய தன்மானத்துக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி என்பது தமிழர்களுடைய மதச்சார்பு மிக்க கொள்கைக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நம்முடைய புலவர்கள் பாடிய அந்த மன ஓட்டத்துக்கு எதிரான கூட்டணி என்பதை நிரூபிப்பதற்காக, அதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கருத்தை மாற்றி பேசினாலும் அவர் கருத்து மிக உறுதியாக சொன்ன கருத்தாக நம்புகிறோம். அதனால் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.